வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். ஓட்ஸ் தோசை. ஸோ நெறைய டைம் இட்லி மாவு இல்லாதப்போ இந்த ஓட்ஸ் வச்சு தோசை பண்ணலாம். வெயிட் ரெட்யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க இந்த மாரி ஓட்ஸில நீங்க தோசை பண்ணி சாப்பிடலாம். 1 கப்பு ஓட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு ரவா, கொஞ்சமா உப்பு, 2 வெங்காயம் பொடிசா நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் என்னென்ன காய்கறி வேணுமோ இது எல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இந்த மாரி தட்டணும். ஸோ நீங்க தோசை மாதிரி மெல்லிசா ஊத்த முடியாது. இது ரொம்பவே கிரிஸ்பியா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில வேணா கொஞ்சமா நீங்க அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக. ஸோ இதுக்கு காரசாரமான ஒரு கார சட்னி. ஸோ அதாவது வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் வச்சு நல்லா காரமா வச்சு அரைச்சிட்டு, இதோட ஒரு டம்ளர் டீயோட சாப்பிட்டிங்கன்னா, உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா இருக்கும். ஐ ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த ஓட்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் நீங்களே பண்ணி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் இருக்கும். ஐ ஹோப் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்க பண்ண வேண்டியது லதாவோட சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க.